நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது அவியல். அவியல் வந்து கேரளா ஸ்டைலில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் ஜென்ரலாக எங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவியல் இன்றைக்கி பண்ண போகிறேன். இதுக்கு முன்னால் நான் கேரளா ஸ்டைல் அவியல் கூட போட்டிருக்கேன். அதோட லிங்க் இதில் போடுறேன், அதையும் போய் பாருங்கள். அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து வீட்டில் நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்ததுனால இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்டைல் அவியல் பண்ணலாம் சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு என்னென்ன காய்கறி தேவைன்னு பார்க்கலாம். முக்கியமாக இதுக்கு வந்து பீன்ஸ் இருக்கணும், கேரட் இருக்கணும், முருங்கைக்காய், நான் இதில் வந்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய் வச்சுருக்கேன். இது இல்லாமல் சேனக்கிழங்கும் போடலாம். நான் வந்து சேப்பங்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பூசணிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். பூசணிக்காய் இல்லை, இது வந்து தர்பூசணி நாங்கள் நேற்று சாப்பிட்டுட்டு அதோட பேஸ் இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் பூசணிக்காய் வெரைட்டி. நான் ஜென்ரலாக இதை வாங்கினா இதில் வந்து கூட்டு பண்ணுவேன், பால் கூட்டு பண்ணுவேன். இதில் வேஸ்ட் பண்ணாமல் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தவரக்காய், அவரைக்காய், காராமணி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கேரட் மாதிரியே நம்மளுக்கு வந்து நூல்கோல் கிடைக்கும், டர்னிப் கிடைக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து முக்கியமாக சேர்க்க வேண்டிய காய்கறிகள். இதில் வந்து மினிமம் 5 கட்டாயம் இருக்கணும். அது வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கிழங்கு வகையில் ஏதாவது ஒன்று, இல்லாட்டி வாழைக்காய். ஸோ இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற காய்கறியை வச்சு நான் இன்றைக்கி அவியல் பண்ண போகிறேன். நான் முதல்ல ஒரு வாணலியில் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு வந்து தண்ணி வந்து மினிமமாக தான் இருக்கணும், நிறைய விடக்கூடாது. தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் வந்து முதல்ல இது வந்து வேக வைக்காத காய், அதனால் முதல்ல சேப்பங்கிழங்கு போடுறேன். அடுத்து முருங்கைக்காய், அடுத்து கேரட், கொத்தவரங்காய், பீன்ஸ். இதை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே உருளைக்கிழங்கு, வாழைக்காய். நான் ஜென்ரலாக வீட்டில் காய் பண்ணும்போது கொஞ்சம் பீன்ஸு, கேரட்டு ஒன்று அது மாதிரிலாம் எடுத்து வைப்பேன். இன்றைக்காவது ஒரு நாள் வந்து கூட்டு பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு திடீர்னு வெஜிடபிள்ஸ் போட்டு உப்புமா பண்ணணும், கிச்சடி பண்ணணும், குருமா பண்ணணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டாக முழுகிற அளவு தான் தண்ணி இருக்கணும். நான் போட்ட 2 டம்ளர் தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இது வரைக்கும் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இது வந்து சீக்கிரம் வெந்துடும். குட்டி குட்டியாக கூட கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போது மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த காயெல்லாம் நல்லா கொதிச்சிடுது. கலர் கூட மாறி இருக்கு. உருளைக்கிழங்கெல்லாம் வெந்திருக்கு, பார்த்தாவே தெரியுது. முருங்கைக்காய் எல்லாமே வெந்துடுது. இப்போ இதில் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு, லைட்டாக மஞ்சள் பொடி, நிறைய போடக்கூடாது. இதுக்கு ஒரு வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது, மஞ்சளாகவும் இருக்கக்கூடாது, இன்பிட்வீனில் இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். இப்போ கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது மேலே இப்போது நான் வந்து தர்பூசணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வெந்துடும் சீக்கிரம், சின்னதாக இருக்கிறதுனால மேலே போட்டுருவேன். அப்புறம் வந்து இது ஃப்ரோசன் பீஸ் வீட்டில் பண்ணது, அதையும் வந்து போட்டுறேன். போட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டுடலாம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். இப்போ சப்போஸ் நம்ம வீட்டில் வந்து பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா இது மாதிரி அரைக்கும் போது கொஞ்சம் உடச்ச கடலை, அப்படி இல்லாட்டி ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து அரைச்சிட்டு இதோட போட்டால் தண்ணியாக இருந்தால் கூட அது நல்லா சேர்ந்து வந்துடும். ஏன்னா அவியல் வந்து தண்ணி மாதிரி ஓடக்கூடாது. எல்லாமே நல்ல காய்கறி எல்லாம் சேர்ந்து தான் இருக்கணும், தண்ணி இல்லாமல் தான் பண்ணணும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் இதில் தண்ணி இல்லை, அதனால் நான் இதில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. சப்போஸ் அப்படி தண்ணி நிறைய வந்ததுன்னா கொஞ்சமாக உடச்ச கடலை இல்லாட்டி அரிசி மாவு சேர்த்து அரைச்சிக்கணும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு பெரிய மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சீரகம். நம்ம கேரளா ஸ்டைல்னால் சீரகம் போட மாட்டோம். நான் போன தடவை சீரகம் போடலை, இந்த தடவை சீரகம் போட்டு அரைச்சி கொண்டு வரேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் கூட ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நான் வந்து பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய் தண்ணி விடாமல் பல்ஸ் மோடில் அரைச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேங்காய் அரைச்சி விட்டதை போட்ட பிறகு பாருங்கள், தண்ணி நிறைய இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. இது வந்து ஆறினா இழுத்துடும். ஃபைனலாக வந்து நம்ம இதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை கடைசியில் போடணும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இந்த தேங்காய் எண்ணெய் வாசனை தான் இந்த அவியலுக்கு எடுத்து கொடுக்கும். அதனால அதை கடைசியில் போடணும். இந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கணும் தேங்காய் எண்ணெயோட. இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு அவியல் தமிழ்நாடு ஸ்டைல் ட்ரெடிஷ்னலாக ஜென்ரலாக இங்கே பண்ணுற அவியல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்த சாதத்துக்கெலாம் இதை தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு கூட அவியலுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இது இப்போ சூடாக இருக்குது. சூடு ஆறின பிறகு நல்ல கெட்டி தயிரை நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அதை எடுத்து கலந்துட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் அவியல் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவை எடுத்துட்டு அதில் வந்து நம்ம புளிக்காத தயிர் சேர்க்கணும். நம்ம பண்ண அவியல் கூட தண்ணி நிறைய இல்லை, அதனால் கரெக்டாக இருக்கும். தயிர் சேர்த்த பிறகு இந்த கன்சிஸ்டன்சி தான், ரொம்ப தண்ணியாக இருக்காது. நல்ல பர்ஃபெக்ட் தமிழ்நாடு ஸ்டைல் அவியல் ரெடி ஆகிடுச்சு. தயிர் போட்டோம்னா அந்த கலரே கொஞ்சம் லைட்டாக மாறிடுச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து இந்த அவியல் கலந்த சாதத்தோடு சாப்பிட்லாம், இல்லாட்டி அப்படியே கூட சாப்பிட்லாம், சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி எதுக்கு வேணால் இதை சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. இது சப்போஸ் இன்கேஸ் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி உடச்சக்கல்லை கொஞ்சம் பவுடர் பண்ணி போட்டு கலந்து விடலாம். இல்லாட்டி அரிசி மாவு சேர்த்தா தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் கெட்டியாகிடும். கெட்டியானால் தான் நம்ம தயிர் போட்ட பிறகு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதுதான் கரெக்டாக கன்சிஸ்டன்சி அவியலோடது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.